வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, ரெக்கார்ட் ஆஃப் ராக்னராக் அப்படின்ற ஒரு அனிமிய பத்தி பார்க்க போறோம். இது எத பத்தினா, மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் 2 பேருக்கும் போட்டி நடக்கும். இதுல யாரு ஜெயிக்கிறா அப்படின்றது தான் இது முக்கியமான கான்செப்ட்டே அது மட்டும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் பிடிக்கும்னா, இத கன்ஃபார்ம் பாருங்க. இத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பாருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நாம கதைக்குள்ள போயிடலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல பல்ஹாலான்ற ஒரு இடத்துல எல்லா கடவுளையும் காட்டுறாங்க. அங்க என்னென்ன கடவுள் இருக்காங்கன்னா, நேர்ஸ் கடவுள், கிரேக்க கடவுள், இந்திய கடவுள், சீன கடவுள், ஜப்பான் கடவுள், இந்த மாதிரி எல்லா கடவுளும் இருக்காங்க. கிரேக்க கடவுள் ஜியூஸ் அவருடைய தலைமையில அவங்க ஒரு மீட்டிங் மாதிரி ஏதோ நடக்குது. அங்க என்ன பேசுறாங்கன்னா, பூமின்னு ஒரு உலகத்தை உருவாக்கணும். அங்க மனுஷனுங்க 7 மில்லியன் வருஷமா இருக்கானுங்க. அங்க அவனுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு காத்து, கடலு, காடு, மொத்த பூமியும் அழிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இவனுங்களை இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது அப்படின்றதுக்காக ஒரு ஓட்டிங் மாதிரி ஒரு நடத்துறாங்க. அவங்க 2 விதமான சிம்பிள்ஸை கட்டுறாங்க. அதுல ஒண்ணு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கறது, இன்னொரு சிம்பிள் அவங்களை இப்பவே அழிக்கிறது. மனுஷங்க ரொம்ப அதிகமா ஆட்டம் போட்டாங்க, அதனால அவங்கள அழிச்சிடலாம் சொல்லிட்டு அங்க இருந்த எல்லா கடவுள்களும் ஓட் பண்றாங்க அழிச்சிடலான்றதுக்காக. அவங்க எல்லாரும் ஓட் பண்ணதை பார்த்து ஜியூஸ் கடவுளும் மனுஷங்களை எல்லாரையும் அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது ஒருத்தி மட்டும் அதற்கு எதிரா நிக்கிறா. அது யாருன்னா வல்கேரி பிரம்பிள். இவங்க தான் யார் சொர்க்கத்துக்கு போகணும், யார் நரகத்துக்கு போகணும் அப்படின்றத முடிவே செய்கிறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உடனே மனுஷங்களை அழிச்சிடாதீங்க, அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மந்திரத்தால் ஏதோ ஒரு புக்கை வர வச்சு ராக்னராக் போர் நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராக்னராக் அப்படின்னு என்னென்ன பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கும் மனுஷங்களுக்கும் 2 பேருக்கு நடுவில் ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில் ஒரு டீம் பக்கம் 13 பேர் இருப்பாங்க. மனுஷங்க பக்கம் 13 பேர், கடவுள் பக்கம் 13 பேர். அதில் யார் 7 போராட்டத்தில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின். மனுஷங்களே நம்ம தான் உருவாக்கணும், அவங்களால எப்படி நம்மளை தோக்கடிக்க முடியும், அதனால் மனுஷங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனுஷங்க உங்களை தோக்கடிச்சிருவாங்களே, உங்களுக்கு என்ன பயமாக இருக்கா? மனுஷங்களா கடவுளா, வாங்க பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு நக்கலாக ஒரு சவால் விடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லா கடவுளும் ரொம்ப கோவப்படுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற விதிப்படி பிரம்பிளோட கோரிக்கையை யாராலையும் மறுக்க முடியாது. அதனால ராக்னராக் வார அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க.